ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த பிப்ரவரி மாதத்திலும் கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் உங்களுடைய முன்னின்று உங்களுடைய சத்துருக்களை துரத்தி விடுவாராக என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்திற்கு தந்திருக்கிற அவருடைய வார்த்தை சங்கீதம் 138 சங்கீதம் 3 வசனம். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் தருவார். சங்கீதம் 29:11 சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் தருவார். சங்கீதம் 27:1 சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் என் ஜீவனின் பலனானவர். நம்முடைய ஆண்டவர் நமக்கு பலனை தருகிறவராயிருக்கிறார். இந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வாதாரங்களை நீங்கள் சம்பாதித்து கொள்ளும்படி ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். சம்பாதிக்கிறதற்கு பலன் கொடுக்கிறவர் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். உங்கள் ஆத்துமாவிலே தன்னுடைய பலனை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். இந்த பூமியிலே நாம் கர்த்தருடைய பலன் இல்லாமல் இந்த பூமியில் நாம் வாழ முடியாது. கர்த்தருடைய பலன் நமக்குள் இருக்கும் பொழுது, நமக்குள் கர்த்தருடைய பலன் செயல்படும் பொழுது, கர்த்தருடைய பலனால் நாம் நிரப்பப்பட்டு இருக்கும் பொழுது அசாத்தியமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய முடியும். கர்த்தருடைய பலன் சிம்சோன் என்ற தேவ மனிதனுக்குள் இறங்கி வந்தது. பரிசுத்த ஆவியானவருடைய பலன் அவனுக்குள் இறங்கி வந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள்ளாக இறங்கி வந்தார். நடந்தது என்ன? மனித சக்திக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவன் செயல்பட ஆரம்பித்தான். கர்த்தருடைய பலன் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய பலன் ஒரு மனிதனுக்குள்ளே கிரிகை நடப்பிக்கும் பொழுது, கர்த்தருடைய பலன் ஒரு மனிதனுக்குள்ளே செயல்படும் பொழுது அவன் தன்னுடைய பலத்திற்கு அப்பாற்பட்டு, அதாவது மனித பலத்திற்கு அப்பாற்பட்டு தன் காரியங்களை செய்து முடிக்க முடியும். சிம்சோன் மேல் கர்த்தருடைய பலன் இறங்கி வந்த நேரங்களில் எல்லாம் அசாத்தியமான காரியங்களை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து முடித்தான். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அசாத்தியமான காரியங்களை செய்கிறதற்கான தேவ பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த நாட்களிலே தேவன் தன்னுடைய பலனை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன் ஆத்துமாவிலே உனக்கு பலன் கொடுப்பேன் என்று. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் ஆத்துமாவிலே பலன் தந்து நான் உன்னை தைரியப்படுத்துகிறேன். உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய பலனை கொடுத்து உங்களை தைரியப்படுத்துகிறார். நீங்கள் எந்த காரியத்தில் ஆகிலும் பயந்து போய் இருப்பீர்களானால், சோர்ந்து போய் இருப்பீர்களானால், பலனற்று இருப்பீர்களானால், சத்துவமற்று இருப்பீர்களானால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, நான் உன்னை தைரியப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்தி நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆத்துமாவிலே பலன் கொடுப்பார். ஏன் நம்முடைய ஆத்துமாவிலே பலன் கொடுக்கிறார்? நம்முடைய ஆத்துமாவிலே தேவ பலன் இல்லாமல் நாம் இந்த பூமியிலே சத்துருவை, நம் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கடினமான காரியங்களை, நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற சவாலான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒருபொழுதும் நம்மால் மேற்கொண்டு ஜெயம் கொள்ள முடியாது. ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறதனுடைய நோக்கமே நமக்கு எதிராய் எழும்புகிற சத்துருவை, நமக்கு எதிராய் எழும்பி வருகிற சத்துருவினுடைய வல்லமைகளை முறிப்பதற்கு, சத்துருவை தோல்வியடைய செய்வதற்கு
ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிறார். இந்த பிப்ரவரி மாதத்துல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சொர்ந்து போகாதே, உன் ஆத்துமாவிலே என் பலனை தந்து நான் உன்னை தைரியப்படுத்துவேன். தேவ பலன் உங்களுக்குள் வரும் பொழுது, தேவ பலனால் நீங்கள் நிரப்பப்பட்டு இருக்கும் பொழுது, இதுவரை உங்கள் வாழ்க்கையில் கடக்க முடியாத பாதைகளை, கடினமான பாதைகளை நீங்கள் லகுவாக கடந்து விடுவீர்கள். ஆண்டவர் இந்த காலத்தில் அவருடைய பலனை உங்களுக்கு எதற்கு கொடுக்கிறார் என்றால், உங்களால் கடக்க முடியாதவைகளை, நடத்தி காண்பிக்க முடியாத காரியங்களிலே ஆண்டவர் தன்னுடைய பலனை கொடுத்து ஆண்டவர் அதை நடப்பித்து காண்பிக்க விரும்புகிறார். ஆகவே தைரியமாயிருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆத்துமாவிலே பலன் தந்து அவர் என்னை தைரியப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உங்களுக்குள் வரும். இந்த தேவ பலன் எந்த விதத்தில் நமக்குள் வருகிறது? அவரை பாடி துதிக்கும் பொழுது தேவ பலன் நமக்குள் இறங்கி வருகிறது. இந்த நாட்களிலே நீங்கள் தேவ பலனால் நிரப்பப்படுகிறதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று, கர்த்தரை பாடி துதியுங்கள். கர்த்தரை பாடி துதிக்கும் பொழுது தேவ பலன் உங்களுக்குள் வருகிறது. கர்த்தருடைய பலன் உங்களுக்குள் எப்படி வருகிறது? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். இந்த நாட்களிலே நீங்கள் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருங்கள். நீங்கள் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்க 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 கர்த்தருடைய பலன் உங்களுக்குள் இறங்கி வரும். அந்த கர்த்தருடைய பலத்தினாலே நீங்கள் உயர எழும்புவீர்கள். கழுகை போல எழும்புவீர்கள். கழுகின் செட்டைகளை அடித்து நீங்கள் எழும்புவீர்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இந்த நாட்களிலே நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருங்கள். நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்க 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 நீங்கள் உயர உயர எழும்பிக் கொண்டே இருப்பீர்கள். உங்கள் தொழிலில் எழும்பிக் கொண்டே இருப்பீர்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எழும்பிக் கொண்டே இருப்பீர்கள். உங்களுடைய ஊழிய பாதையிலே நீங்கள் எழும்பிக் கொண்டே இருப்பீர்கள். களைப்படையாத ஒரு தேவ பலன் கர்த்தருடைய சமூகத்தில் தான் இருக்கிறது. சோர்வடைந்து போகாத ஒரு தேவ பலன் அது கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது. இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் பாதத்திற்கு வா, என் சமூகத்திற்கு வந்துவிடு, என் சமூகத்தில் நீ காத்திரு, நான் உன்னை என் பலத்தால் இடை கட்ட விரும்புகிறேன். இந்த நாட்களிலே உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாகட்டும். கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருப்பது அதிகமாகட்டும். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் போய் காத்திருங்கள். கர்த்தர் தன்னுடைய பலத்தால் உங்களை இடை கட்டுவார். நீங்கள் கழுகிலின் செட்டைகளை அடித்து உயர எழும்புவீர்கள். இதுவரை எழும்ப முடியாத, இதுவரை நீங்கள் பிரவேசிக்க முடியாத எல்லைகளுக்குள் நீங்கள் பிரவேசிப்பீர்கள். கர்த்தருடைய பலன் உங்களை நிரப்பும் பொழுது நீங்கள் உயர எழும்புவீர்கள். கர்த்தருடைய பலன் உங்களை ஆட்கொள்ளும் பொழுது இதுவரை அடைய முடியாத எல்லைகளை நீங்கள் அடைவீர்கள். இதுவரை நீங்கள் எந்த எல்லைகளை உங்களால் எட்ட முடியவில்லையோ, தொழிலில் எந்த எல்லையை எட்ட முடியலையோ, பொருளாதாரத்தில் எந்த எல்லையை எட்ட முடியலையோ, ஊழியத்தில் எந்த எல்லையை எட்ட முடியலையோ, அந்த எல்லைகளை எட்டுவதற்கான ஒரே தீர்வு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்கள். கர்த்தருடைய சமூகத்திற்கு செல்லுங்கள். அதிகாலையிலே கர்த்தருடைய சமூகத்திற்கு செல்லுங்கள். இரவு நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்திற்கு செல்லுங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் பலன் அடைவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் செட்டைகளை அடித்து அவர்கள் உயர எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு நாளும் தாழ்ச்சி கிடையாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு நாளும் வீழ்ச்சி கிடையாது. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் அவர்கள் முடங்கி போய் இருக்க மாட்டார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் நிச்சயமாக அவர்கள் உயர எழும்புவார்கள். உயர எழும்புவார்கள். கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர்
உயர எழும்ப பண்ணுவார். உங்களை கர்த்தர் இந்த நாட்களில் உயரத்திற்கு எழும்ப பண்ணுவார். உங்களால் எட்ட முடியாத காரியங்களை நீங்கள் காணும்படி செய்யும்படி கர்த்தர் உங்களை உயர எழும்ப பண்ணுவார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆத்துமாவிலே பலன் தந்து நான் உன்னை தைரியப்படுத்துவேன். ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துகிறார். எந்த காரியத்தில் பயந்தீர்களோ, எந்த காரியத்தில் சோர்ந்தீர்களோ, எந்த காரியத்தில் உங்கள் பலன் அற்று போயிற்றோ, அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களை தைரியப்படுத்தி பலப்படுத்தி உங்களை நிலைநிறுத்துவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த பிப்ரவரி மாதத்துல கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு பலனை கொடுப்பீராக. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆத்துமாவிலே பலனை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த தேவ பலத்தினால் உம்முடைய பிள்ளைகள் அடைய முடியாத சிகரங்களை, அடைய முடியாத எல்லைகளை உம்முடைய பிள்ளைகள் அடைவதற்காக நன்றின்னு சொல்றோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்துள்ளோம். சிலுவையின் இரத்தத்திற்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் கைகூடி வர பண்ணுவீராக. வெற்றி கிடைக்க பண்ணுவீராக. நன்மைகளை கிடைக்க பண்ணுவீராக. மேன்மைகளையும் உயர்வுகளையும் ஆசீர்வாதங்களையும் காண கர்த்தர் அனுகிரகிக்கும்படி ஜெபிக்கிறேன். சிலுவையின் இரத்தத்திற்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.